ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆன்லைன் மூலமாக பட்டா சிட்டா எஃப்எம்பி பதிவேடு போன்ற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ண சொல்ல இப்போது வெப்சைட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான பட்டா சிட்டாலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். eservices.tngov.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, தமிழ்நாடு அரசின் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டு தான். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நிலம் தொடர்பான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் தாராளமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல்ல பட்டா மாறுதல், ஸோ பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணலாம். அதேமாரி உங்களுக்கான பட்டா சிட்டா பார்த்தா டீட்டெயில்ஸை டவுன்லோட் பண்ணலாம். பதிவேற்கான டீட்டெயில்ஸை டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சரிபார்ப்பதற்கு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் புறம்போக்கு நிலம் அதை நீங்கள் பார்வையிடலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இந்த வெப்சைட் மூலமாக உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல வெப்சைட்னே சொல்லலாம். ஓகே, இப்போ உங்களுக்கான அந்த பட்டா சிட்டா பதிவேடு அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு புதிய ஆப்ஷன்ஸ் பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இதில் போயிட்டு நீங்கள் பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு முதல்ல உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தாலுக்கு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது உங்கள் நிலம் எங்கே இருக்கோ அந்த தாலுக்கு சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் நிலம் எங்கே இருக்கோ அந்த வில்லேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் பட்டா நம்பர் வச்சு சர்ச் பண்ண போகிறீங்களா அல்லது சர்வே நம்பரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்களா அப்படின்றத கேம். சர்வே நம்பர்னால் உங்கள் சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு அதில் என்ன சப்டிவிஷன் வருது அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பெயர் வாரியாக சர்ச் பண்ண போகிறீங்க. நேம் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுறதா இருந்தால் நேம் வச்சும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு நில வகை கேட்டிருக்காங்க. ஊரகமா நத்தமா அப்படின்றத சைட் பண்ணிக்கோங்க. உங்கள் இடம் ஊரகம்னா உரம் சைட் பண்ணிக்கோங்க. நத்தம் லேண்டாக இருந்தால் நத்தம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சைட் பண்ணிட்டு நான் பட்டா நம்பர் சைட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டா நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஒரு புதிய மாற்றம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கேப்சா கோடு இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் கேப்சா கோடும் வச்சுருந்தாங்க. இப்போ உங்களுக்கான மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு புதிய ஆப்ஷனை எலபிள் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான இந்த பட்டா சிட்டாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கடவுள் சொல்லை பெற அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு பார்த்தா ஓடிபி சென்ட் ஆகும். அதுக்குன்னு டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்கள் ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி உறுதி செய்ய அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான பட்டா சிட்டா பார்த்தா ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு பார்த்தா ஓடிபி சென்ட் ஆயிடுச்சு. நார்மல் மெசேஜுக்கு அனுப்புவாங்க டிஎன் கவர்மெண்ட்லேருந்து. இந்த மாதிரி தமிழ்நிலம் வெப்சைட் மூலமாக உங்களுக்கு ஓடிபி அனுப்பியிருக்கும். இதான் உங்களுக்கான ஓடிபி நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஓடிபியை யாருக்கிட்டும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்றது தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு ஓடிபி உறுதி செய்ய அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பட்டா சிட்டா பார்த்தா ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் பார்த்தா பட்டா நம்பர் தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வரல. ஸோ நீங்கள் கரெக்டாக கொடுத்து இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கான பட்டா சிட்டா காப்பி பார்த்தா தெளிவாக ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கான பட்டா காப்பி பார்த்தா ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தா பட்டா நம்பர் என்ன, அது யார் பேரில் இருக்குது, கூட்டில் இருக்கா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி எவ்வளோ ஏக்கர்ஸ் இடம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பட்டா சிட்டா ரெஜிஸ்டர் எஃப்எம்பி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பட்டா சிட்டா பார்த்தா ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ரெஜிஸ்டரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதில் எந்த சேவை பண்ணுறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்கள் மொபைல் நம்பரை ஒவ்வொரு தடவை நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களால் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நில வரைபடமாக இருக்கட்டும், எந்த ஒரு சேவைகளாக இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் நீங்கள் கேப்சா கூட என்ட்ரு பண்ண முடியாது. உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து அதுக்கான ஓடிபி நீங்கள் அனுப்பி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நபரை நீங்கள் மல்டிபிள் டைம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நபரை நீங்கள் ஒரு டைம் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. எத்தனை தடவை நீங்கள் கொடுத்தாலும் சரி அந்த ஓடிபிக்கு மொபைல் நம்பர் போகும். ஒரு மொபைல் நம்பரை எவ்வளோ தடவை வேணாலும் நீங்கள்
நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான அப்டேட்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது, நேற்று வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து பார்த்தா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.